ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மொடவாட்டுக்கால் கிழங்கு வச்சு எப்படி சூப் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம 2 இயர்ஸாகவே மொடவாட்டுக்கால் கிழங்காவும் அதை வச்சு சூப் மிக்ஸும் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ கிழங்கு வச்சு எப்படி சூப் ரெடி பண்ணுறது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் ரெசிபி கொடுத்துருக்கேன். மொடவாட்டுக்கால் கிழங்க நல்லா தோல் சீவி கட் பண்ணி வச்சுக்கோங்க. சாம்பார் வெங்காயம், இஞ்சி, பூண்டு உங்களுக்கு தேவையான அளவு, மிளகு, சீரகம், சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கருவேப்பிலை, கொத்தமல்லி ஃப்ளேவருக்காக. ஸோ இது எல்லாத்தையுமே இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். மொடவாட்டுக்கால் கிழங்கு பார்க்க தான் அப்படி இருக்கும். நீங்கள் அதை தோல் சீச்சிட்டிங்கன்னா நார்மல் இஞ்சி மாதிரியே இருக்கும். நீங்கள் அதை ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஸோ எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் நம்ம ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்ல மையாக அரைச்சிடலாம். ஸோ எந்த ஒரு திப்பியும் இல்லாமல் நல்லா அரைச்சிட்டு இதெல்லாமே ஆட் பண்ணி செய்கிறதுனால பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நல்ல குடிக்கிறதுக்கே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கடையில் வாங்குகிற சூப் மாதிரியே இருக்கும். நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் வரைக்கும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மஞ்சத்தூள், கல்லுப்பு இது ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் கொதிக்க வைங்க. இந்த சூப்பை நல்லா கொதிக்க வைக்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் திக்கனிங்காக கார்ன்ஃப்ளவரோ எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேணாம். இது ஒரு 20 நிமிஷம் கிட்ட கொதிக்கும் போதே நல்லா உங்களுக்கு கிழங்கு எல்லாமே வெந்துடும். அந்த பச்சை வாசம் எல்லாமே போய் நல்லா குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். அது நீங்கள் ஒரு பவுலில் ஆட் பண்ணி கொத்தமல்லி இல்லைனா அந்த கார்ன் சிப்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணி பசங்களுக்கு கொடுக்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.